பாமகவில் அடுத்த கட்ட நகர்வாக 10 மாவட்டங்களில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய ஜூன் 15, 16, 18, 19 ஆகிய தேதிகளில் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 மாவட்டங்களில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அந்த கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ஆகிய இருவர் இடையே மோதல் போக்கு விரிசல் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றி வருகிறார். இதுவரை கட்சி நிர்வாகிகளை நீக்காத அன்புமணி ராமதாஸ் கூட இன்றைய தினம் சில மாவட்டங்களின் பிரதிநிதிகளை அதிரடியாக நீக்கியிருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் அடுத்த கட்ட நகர்வாக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட பொதுக்குழுவாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பு, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் உட்கட்சி மோதல் நடைபெற்று வரும் நிலையில் பாமக நிறுவனர் ஒரு புறம் அன்புமணி ராமதாசுடைய ஆதரவாளர்களை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமித்து வரும் நிலையில்தான் தற்போது ஒரு அறிவிப்பானது பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிலிருந்து வந்திருக்கிறது. அதாவது அவர் 10 மாவட்டங்களிலும் முதற்கட்டமாக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை கூட்டத்துக்கான அறிவிப்பை தான் தற்போது வெளியிட்டிருக்காரு. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பு, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வரும் 15ஆம் தேதி முதல் இந்த கூட்டமானது 10 மாவட்டங்களில் நடைபெற திட்டமிட்டு இந்த அறிவிப்பானது அன்புமணி ராமதாஸ் அலுவலகத்திலிருந்து இந்த செய்தியானது இப்போ தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதாவது வரும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்திலும், 15ஆம் தேதி மாலை செங்கல்பட்டு மாவட்டம், அதே போன்று பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும், அன்று மாலை ராணிப்பேட்டை மாவட்டம், 17ஆம் தேதி காலை வேலூர் மாவட்டம், 17ஆம் தேதி மாலை திருப்பத்தூர் மாவட்டத்திலும் இந்த கூட்டமானது நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். அதே போன்று 18ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலையிலும், மாலை 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாலையிலும், அதே போன்று பார்த்தீங்கன்னா வரும் 19ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் காலையிலும், அன்று மாலை தருமபுரி மாவட்டத்திலும் இந்த கூட்டமானது நடைபெற என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸால் வெளியிட்டப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்க செய்தியை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், இப்ப இந்த 10 மாவட்டங்கள்ல நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டங்கிறது மாவட்ட பொதுக்குழு கூட்டமா இருக்குமா? இது அங்க அன்புமணி ராமதாஸ் எந்தெந்த கூட்டங்கள்லாம் கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? அதாவது அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் தான் என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அக்கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம், பல்வேறு துணை அமைப்புகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என்ற அழைப்பினை தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.